இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபம், அப்புறம் நஷ்டம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஒன் ஆஃப் த சப் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில வார்த்தைகள். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாங்கிய விலை. வாங்கிய விலை அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ். இல்ல வாங்கிய விலை சொல்லலாம் அப்படின்னா, அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அடக்க விலை. அதனால சேம் தான். வாங்கிய விலைனாலும் சேம் தான். அடக்க விலை அப்படினாலும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, விற்ற விலை. விற்ற விலை அப்படின்னா, செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ். சரியா? அடுத்து லாபம். லாபம் அப்படின்னா ப்ராஃபிட். நஷ்டம் அப்படின்னா லாஸ். சரிங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு புக் எடுத்துக்குவோம். ஒரு புக்கோட பிரைஸ் வந்து ரூ. 80 நம்ம வந்து ஒரு ஹோல்சேல்லேருந்து வாங்குறோம். சரிங்களா? இந்த ரூ. 80 அப்படின்றது தான் வாங்கிய விலை. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரூ. 100 விக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ரூ. 100 வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ப்ராஃபிட்? ப்ராஃபிட் ரூ. 20. நஷ்டம் இருக்கா? கிடையாது. சப்போஸ் அந்த புக்க ரூ. 100 விக்காம ரூ. 70 வித்தோம் அப்படின்னா நஷ்டம் எவ்வளோ வரும்? ரூ. 10 வரும். லாபம் வராது இதுல. ஸோ இதுதான் கான்செப்ட். சரிங்களா? வாங்கிய விலைனா அதுதான். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப சதவீதம் தான் கேட்பாங்க. லாப சதவீதம். இதுதான் கேட்பாங்க. இப்போ லாப சதவீதம் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. லாப சதவீதத்துக்கு இதுதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? நஷ்ட சதவீதம். நஷ்ட சதவீதம். இப்போ என்ன பண்ணும்? நஷ்டம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. காஸ்ட் பிரைஸ்னால் வாங்கிய விலை. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட். சரிங்களா? லாப சதவீதம், நஷ்ட சதவீதம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லாபம் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக லாபம் அப்படின்னா நமக்கு எப்படி எப்படி தெரியும்? லாபம்னா என்ன வரும்? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸு. செல்லிங் பிரைஸ்னா என்ன? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அதாவது காஸ்ட் பிரைஸு. அப்போ தான் லாபம் கிடைக்கும். நஷ்டம் அப்படின்னா நஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸு. காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. விற்ற விலை கம்மியாக இருக்கும் அப்படின்றப்ப இது பின்னாடி போயிடணும். இதுதான் லாபம் நஷ்டம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ ரூ. 100 வாங்கி ஒரு பொருளை ரூ. 120 விற்றோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ? ரூ. 20. புரியுதுங்களா? இது காஸ்ட் ப்ரைஸு. இது செல்லிங் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் முதல்ல போடணுமா? காஸ்ட் ப்ரைஸ் முதல்ல போடணுமா? லாபத்தில் செல்லிங் ப்ரைஸை முதல்ல போடணும். அதனால் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரூ. 100 ஒரு பொருளை வாங்கி ரூ. 80 விற்றுட்டோம் அப்படின்னா ரூ. 20 நமக்கு நஷ்டம். அப்போ ரூ. 100 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் முதல்ல போடணும். செல்லிங் ப்ரைஸை பின்னாடி போடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் அப்படின்றது. இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ளே போகலாம். சரியா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தள்ளுபடி அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா குறித்த விலை. குறித்த விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பொருளோட ரேட்டு வந்து ரூ. 80 வச்சுக்கோம். இது வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்படின்னா இப்போ ரூ. 150 அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படி ரூ. 150 போட்டு இப்படி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த ரூ. 150 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி. எம்பினா மார்க்கெட் ப்ரைஸு. அதாவது குறித்த விலை. குறித்த விலை 150. இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 50 டிஸ்கவுண்ட் தரோம். 10% டிஸ்கவுண்ட் தரோம். அப்படின்னு சொல்லி 10% டிஸ்கவுண்ட் பண்ணி, அதான் தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி ரூ. 100 அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக விற்பாங்க. புரியுதா? ரூ. 100 என்ன பண்ணுறாங்க? செல்லிங் ப்ரைஸாக விற்றுருவாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் என்ன ஆகுது? ப்ராஃபிட் தான் வரப்போகுது. ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தள்ளுபடி அப்படின்றது எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் மேலே தான் அமையும்.
ஸோ அந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாக சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஒரு தொலைக்காட்சியை நான் சம்மு எழுத அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேக்ஸுக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு அப்படியே நோட்டில் எழுதிக்கணும். சரியா? மணி ஒரு தொலைக்காட்சியை 8400க்கு வாங்கி 7560க்கு விற்றால் அவர் அடையும் நஷ்டம் கொஸ்டினில் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஒரு தொலைக்காட்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா 8400 வாங்குறாங்க. 8400 வாங்கி என்ன பண்ணுறாங்க, எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, வெறும் 7650 சேல் பண்ணுறாங்க. இதை பார்த்தாலே நமக்கு நஷ்டம்னு தெரியுது. ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸு 8400 காஸ்ட் ப்ரைஸ் தானே, வாங்கிய விலை அப்படின்றது தான் காஸ்ட் ப்ரைஸ் 8400. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 7560. நமக்கு என்ன வேணும், நஷ்டம் எவ்வளோன்னு தெரியணும். சரியா? நஷ்டம் எவ்வளோ, 8400 மைனஸ் 7560 எவ்வளோ வரப்போகுது நஷ்டம், 740 இங்கே ஒரு 400 அப்படி எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 600ன்னு வச்சா 440. சரிங்களா? அவ்வளோதான் வருதா? ஓ 840 840 சரியா? 840 அப்படின்றது நமக்கு நஷ்டம். சரிங்களா? என்ன கேட்குறாங்க, விற்றால் அவர் அடையும் நஷ்டம் தான் கேட்குறாங்க. சரியா? அவர் அடையும் நஷ்டம் அப்படின்றது 840. இது என்ன கேட்பாங்க அப்படின்னா நஷ்ட சதவீதம் கேட்கலாம். நஷ்ட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார்முலா வச்சே போடுங்க. நஷ்டம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரியா? நஷ்டம் எவ்வளோ, 840. காஸ்ட் ப்ரைஸு 8400 இன்ட்டு 100. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். 84 10 84 வரும். அப்போ எவ்வளோ, 10% அப்படின்றது நஷ்ட சதவீதம். சரிங்களா? இன்னும் சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாம். ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ 8400 நமக்கு காஸ்ட் ப்ரைஸு, இது 100%. ரைட்டா? நமக்கு என்ன தேவை, 840 எவ்வளோ பர்சன்டேஜ், 840 எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். ஒரு 82 84 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ 10% அப்படின்றது நமக்கு நஷ்டம். இப்படியும் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அடுத்த சம் போலாமா? புரிஞ்சதா அந்த சம்மு? சம்மு லாஸ்ட் பர்சன்டேஜ் தானே கேட்பாங்க. செகண்ட் சம்மு, ஒரு தங்க நகையானது 14500க்கு 20% நஷ்டத்தில் விற்கப்பட்டால் அதன் வாங்கிய விலை என்ன? இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா? ஒரு தங்க நகையானது 14500 20% நஷ்டத்தில் வைக்கப்பட்டால் அதில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பொருளை நம்ம 80 ரூபாய்க்கு விற்றாதான் நமக்கு எவ்வளோ லாஸ் ஏற்படும், 20% அப்படிங்கிறது லாஸ் ஏற்படும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா கொஸ்டினாக தான் சொல்கிறாங்க, ஒரு பொருளை நான் 14500 விற்கிறதுனால உங்களுக்கு 20% லாஸ் ஏற்படுது. அப்போ நான் 100 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருளை 80 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு 20% லாஸ் ஏற்படும். அப்போ 80% வேல்யூ தான் 14500 அப்படின்றது. இது புரியுதா? அவங்க என்ன கேட்குறாங்க, வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்ன, எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸு 100%. சரிங்களா? அப்போ 80% வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு என்ன எத்தனை பர்சன்டேஜ் வேல்யூ இன்னும் வேணும், இன்னும் 20% வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இப்போ இந்த 20% வேல்யூ என்னவாக இருக்கும், இப்போ 80லேருந்து 20 எப்படி மாறுது,
4ஆல் அடிக்கணும். 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 20 80. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடித்தா இதில் 2% வேல்யூ கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணலாம்? 3 4 12, பேலன்ஸ் 2, 8 4 24, மிச்சம் 1, 2 4 8, பேலன்ஸ் 2 இங்கே இருக்கும், 5 4 20, 6 4 24. இங்கே இடையில இதை மட்டும் மாற்றிங்க. 8 4 32 வரும். ஒன்றும் இல்லை, 14,500 இருக்குது. இது 4ஆல் அடிக்கிறீங்க. ஓகேவா? 4 4 4, 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 4 12ன்னு வரும். பேலன்ஸ் 2, 25 இருக்குது. 6 4 24, பேலன்ஸ் 1, 2 2 4, சார் 4 2 8, பேலன்ஸு 2, 5 4 20ன்னு வரும். அப்போ 36 25. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா 20% வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 100% வேல்யூ கிடைக்குமா? அதான் கிடைக்கும். ஆட் பண்ணுங்க. 5 2 11க்கு 1, பேலன்ஸ் 1, 4 4 8, பேலன்ஸ் 1. இப்போ ஆன்சர் என்ன? 18,125 அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும்? வாங்கிய விலை சொல்லக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? அடுத்து போகலாமா? புரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் தான் இருக்குது, பின்னாடி உடவிட்டு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்லோவாக வைக்கிறதுனால ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கலாம். தேர்ட் செம்மு. குமார் ஒரு டஜன் பேனாக்களை 250க்கு வாங்கி ஒரு பேனாவை 25க்கு விற்றால் என்ன கேட்பாங்க? கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் இதானே கேட்க போகிறாங்க. லாப சதவீதம் கேட்பாங்க, இல்லைன்னா நஷ்ட சதவீதம் கேட்பாங்க. ரைட்டா? இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டஜன்னா எவ்வளோ பேனா? ஒரு டஜன் அப்படின்னா 12 பேனா. ரைட்டா? ஒரு டஜன் பேனாவை எவ்வளோக்கு வாங்குறாங்க? 250. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 250. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் என்ன? ஒரு டஜன் பேனா இல்லை, ஒரு டஜனில் 12 இருக்கும். ஒரு பேனா அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு? 25 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 12 × 25. ஒரு பேனா 25 ரூபாய்க்கு விற்றா 12 பேனாவையும் 25 ரூபாய்க்கு தானே விற்பார். அப்போ 10 பேனா 250 ரூபா. ரைட்டா? 250 ரூபா. 250 ரூபா கூட 2 பேனா 50 ரூபா. அப்போ 300 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார்? விற்றுருவார். செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நமக்கு 300. என்ன கேட்குறாங்க? லாபம் இல்லைனா நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. நமக்கு இது ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்டு. எவ்வளோ ப்ராஃபிட்டு? ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு? 50 ரூபா ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 250 × 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 5 25, 10 50. இங்கே என்ன பண்ணலாம்? 1 5, 2 5 10ன்னு வரும். இப்போ 10 2 எவ்வளோ ஆச்சு? 20. அப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. புரிஞ்சதா? புரியுதா? 20% அப்படின்றது புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த சம்மு. ஃபோர்த்து சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் ஒரு மேசையை 10% லாபத்தில் 10% லாபத்தில் 1320க்கு விற்றால் அதன் அடக்க விலை என்ன? அடக்க விலை. சரிங்களா? அடக்க விலை என்ன? அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ரைட்டா? பார்ப்போம். இப்போ ஒருவர் ஒரு மேசை 10% லாபத்தில் 1320 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படின்னா அடக்க விலை என்ன? இப்போ 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 10% லாபத்தில் விற்றோம்னா 110 ரூபாய்க்கு நம்ம விற்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ 110% வேல்யூ தான் என்னது?
1320. அவங்க என்ன கேட்குறாங்க, 100% வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ 100% நமக்கு தெரியாது. அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாமா? சால்வ் பண்ணுவோமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு 11 11, அதே மாதிரி ஒரு 11 11, பேலன்ஸ் 2 இருக்கும். 2 11 22, 120ன்னு வருது. வேறு என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு ஜீரோ இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ணோம்ல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. அடக்க விலை எவ்வளோவா இருக்கும்? இப்போ காஸ்ட் ப்ரைஸு 1200 இப்போ சிம்பிளாக பார்த்தோன்னா, இப்போ எக்ஸ் வந்து 1200. 1200ல் நமக்கு என்ன 10% லாபத்தில் வைக்கணும். அப்போ 120 120 ஆட் பண்ணிங்கன்னா 1320. 1320 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸு, சாரி செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸு 1200. எவ்வளோ ப்ராஃபிட்டு? கரெக்டாக வந்துருச்சா? 10% லாபத்தில் 1320 ரூபாய்க்கு வாங்கி விட்டுருக்காங்க. அப்போ நமக்கு அடக்க விலை 1200 அப்படின்றது கரெக்டு. சரி, எப்படின்னு செக் பண்ணிக்கலாம் கிராஸாக. கிராஸ் செக் தான் இது. அடுத்து போகலாமா? ஃபிஃப்த்து சம்மு. செந்தில் ஒரு இயந்திரத்தை 30,000க்கு வாங்கி 4,500 செலவு செய்து பழுது நீக்குகிறார். ரிப்பேர் பண்ணுறாரு. 4,500 செலவு பண்ணி என்ன பண்ணுறாரு? ரிப்பேர் பண்ணுறாரு. அதனை எடுத்து செல்ல மேலும் 1200 செலவாகிறது. அதனை அவர் 11%, 11% லாபத்திற்கு விற்கிறார் எனில் என்ன கேட்பாங்க? விற்ற விலை என்னன்னு கேட்பாங்க. விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? இப்போ பார்ப்போம் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை முதல்ல அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தேவை. காஸ்ட் ப்ரைஸ் வேணும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் என்ன பண்ண முடியும்? காஸ்ட் ப்ரைஸ் 100%, அதுலேருந்து ஒரு 11% வேல்யூ கூட்டி நம்ம என்ன சொல்ல முடியும்? விற்ற விலை அப்படின்றத சொல்ல முடியும். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். இயந்திரத்தோட ரேட் என்ன? 30,000. இது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? 4,500 செலவு பண்ணுறாரு ரிப்பேருக்கு. இது இல்லாமல் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1200 செலவு பண்ணுறாரு. நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான செலவை நம்ம தான் பண்ணுறோம். நம்ம பண்ணுறப்ப அது காஸ்ட் ப்ரைஸில் தான் ஏறும். ஒரு ஃபோன் 10,000க்கு வாங்குறீங்க, ரிப்பேரான மொபைல் செகண்ட்ஸுக்கு 10,000க்கு வாங்குறீங்க, 2,000 கொடுத்து செலவு பண்ணுறீங்க. அப்போ அந்த ஃபோன் 12,000 தானே சொல்லுவீங்க. ஸோ அதான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 35,700 வரும். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 35,700. 30,000, இது ஒரு 4,500, இது ஒரு 1,200 இருக்குது. 35,000 + 700 தானே, 35,700. இது காஸ்ட் ப்ரைஸு. நமக்கு என்ன தேவை? 11% வந்து ப்ராஃபிட்டில் வைக்கணும். சரிங்களா? இப்போ 35,700 அப்படின்றது 100%. கரெக்டாக இல்லையா? இதில் 10% அப்படின்றது என்ன? 3,570 அப்படின்றது 10%. 1% என்ன? 357. இது 1%. இப்போ பாருங்கள், 100% இருக்கக்கூடிய ஒரு பொருளை 11% லாபத்தில் 111%ல் நம்ம விற்கணும். கரெக்டாக இல்லையா? அதானே விற்கணும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா விற்ற விலை கேட்குறாங்க. விற்ற விலை எவ்வளோ பர்சன்டேஜ்? 111%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 111% வருதா? வரும். 100 10 1 111. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 7 12க்கு 2 பேலன்ஸ் 1, 7 3 10 15 + 1 16க்கு 6 மிச்சம் 1, 5 3 8 + 1 9, இங்கே ஒரு 3. சரிங்களா? அப்போ 39,600
627 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 39,627 ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் போகலாமா? அடுத்து 6th சம்மு. 6வது சம்மு. ஒருவர் 1 டஜன் முட்டைகளை 1 டஜன் முட்டைகளை 1 டஜன் இல்ல 2 டஜன். 2 டஜன் முட்டை. ஒருவர் 20 டஜன் முட்டைகளை 720க்கு வாங்கி ஒவ்வொரு முட்டையையும் 20% லாபத்தில் விற்கிறார் எனில் ஒரு முட்டையின் என்ன கேட்பாங்க? விற்ற விலை. ஒரு முட்டையோட விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? பார்ப்போம் அந்த சம்மு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 20 டஜன் அப்படின்னா மொத்தமாக எத்தனை முட்டை இருக்கும்? ஒரு டஜனுக்கு 12 முட்டை. அப்போ 10 டஜனுக்கு 120 முட்டை. 20 டஜனுக்கு 240 முட்டை. இப்போ 240 முட்டையோட ரேட்டு தான் 720 ரூபா. நான் 720 ரூபாய்க்கு வாங்கலாம்ல. இப்போ ஒரு முட்டை எவ்வளோவா இருக்கும்? ஒரு 240, 240, 3 240, 720. அப்போ ஒரு எக்கோட ரேட்டு 3 ரூபா. கரெக்டா? இது புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு முட்டையும் 20% லாபத்தில் விற்கிறார். ஒவ்வொரு முட்டையும் 20% லாபத்தில் விற்கிறாரு. அப்போ பைசாவாக எடுத்துக்குவோம். இது 300 பைசா. 100 பைசா தானே 1 ரூபா. அப்போ 300 பைசா அப்படின்றது 100% நமக்கு. எவ்வளோ லாபத்தில் வைக்கணும்? 20% லாபத்தில் விற்கணும். சரிங்களா? இதில் 10% என்ன? 30 பைசா. சரியா? 20% லாபத்தில் விற்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு 10% வேணும்ல. அப்போ இன்னொரு ஒரு 30 பைசா. அப்போ 120% அப்படின்றது 3 ரூபா 60 பைசா. 3 ரூபா 60 காசு. அப்போ ஒரு முட்டையோட ரேட் என்ன? ஒரு முட்டையை 3 ரூபா 60 காசுக்கு விற்றாதான் அவர் என்ன பண்ண முடியும்? இங்கே அதானே கேட்குறாங்க, ஒரு முட்டையோட விற்ற விலை தானே கேட்குறாங்க. ஒரு முட்டையோட விற்ற விலை அப்படின்றது 3 ரூபா 60 காசு. ஏன்னா அப்போ தான் ஒரு முட்டைக்கு 20% லாபம் அப்படின்றது கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம்மு 7th சம். ஒரு துணிக்கடைக்காரர் ஒரு சட்டையை 720க்கு விற்றால் 25% நஷ்டமடைகிறார். ஒரு சட்டையை 720க்கு விற்றால் 25% நஷ்டமடைகிறார் எனில் அவர் 25% லாபம் பெற ஒரு சட்டையை என்ன விலைக்கு
விற்க வேண்டும். ஓகே. இந்த சம்ம பொறுத்தளவு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு துணி கடைக்காரர் வந்து ஒரு சட்டைய வந்து ரூ. 720க்கு விற்றா 20% நஷ்டம் அடைகிறாரு. அப்பன்னா 20% லாபம் பெறணும்னா எவ்வளோக்கு விக்கணும்? இப்ப ரூ. 100 இருக்கக்கூடிய பொருள ரூ. 75க்கு வித்தோம்னா, நமக்கு 25% லாஸ் ஆகும். அதே இதே 25% ப்ராஃபிட் நமக்கு வேணும்னா, ரூ. 125க்கு அந்த பொருள விக்கணும். இந்த கான்செப்ட் புரியுதா? அப்ப 20% நஷ்டத்துக்கு தான் ரூ. 720க்கு வித்திருக்காரு. அப்ப அந்த 720 அப்படின்றது 75%ஆ இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஆனா நமக்கு என்ன தேவை? 25% ப்ராஃபிட்டோட விக்கணும். அப்ப நமக்கு தேவையானது 125%. கரெக்ட்டா? அது நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்ட்டா? இத சால்வ் பண்ணுவோமா இப்ப? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கேன்சல் பண்ணுவோம். எதுல கேன்சல் பண்ணலாம்? A3 டேபிள் அடிக்கலாமா? 2, 3, 6 மிச்சம் 1 I3 15. இத 3 டேபிள் அடிச்சீங்கன்னா 2, 3, 6 மிச்சம் 1 4, 3 12 240 வரும். என்ன பண்ணலாம்? இத 5ல அடிக்கலாம். I5 25 2 5 10 மிச்சம் 2 I5 25 ஓரஞ்சு 5 I5 25 சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இத மல்டிப்ளை பண்ணணும். 5 × 240 5 200 1000 5 40 200 அப்ப 1200 புரியுதா? 125% ப்ராஃபிட்ல அவங்க விக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு சட்டைய ரூ. 125க்கு அவங்க சேல் பண்ணி ஆகணும். புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து 8th சம்மு. குமரேசன் அவருடைய கடிகாரத்தை 1140க்கு விற்பதன் மூலம் அவருடைய கடிகாரத்தை 1140க்கு விற்பதன் மூலம் 5% நஷ்டம் அடைகிறார். 5% நஷ்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற 5% லாபம் பெற விற்க வேண்டிய தொகை. விற்க வேண்டிய தொகை. இப்ப பார்த்தா அதே மாடல் தான். ஓகேங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? ஒரு பொருள் ரூ. 100 இருக்கு. அந்த பொருள 5% நஷ்டத்துல வித்தோம்னா 95க்கு விக்கணும். அதே பொருள 5% லாபத்துல வாங்கணும்னா ரூ. 105க்கு அந்த பொருள விக்கணும். அப்ப கடிகாரத்த 1140க்கு விற்கிறதுனால 5% நஷ்டம் அடைகிறாரு. அப்ப 95%ஓட வேல்யூ தான் 1140. ரைட்டா? என்ன கேட்குறாங்க? அவர் 5% லாபம் பெற என்ன விலைக்கு விக்கணும்? 5% லாபம் பெற அப்படின்னா 105%க்கு நம்ம இந்த பொருள சேல் பண்ணா என்ன அமௌண்ட் கிடைக்கும்? அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? இப்ப சால்வ் பண்ணலாம். 95 இருக்கு, 105 இருக்கு. கரெக்ட்டா? 1140 இருக்கு. இப்ப 5வது டேபிள்ல அடிக்கலாம் முதல்ல. ஓரஞ்சு 5 மிச்சம் 4 இருக்கும். 9 5 45ன்னு வரும். இங்க 2 5 10 மிச்சம் 1 ஓரஞ்சு 5 19 அப்படின்றத 1140 அதில் கேன்சல் பண்ணுவோம். 19னா ஒரு 19 19ன்னு அடிச்சிடலாம். ஒரு 19 19 114ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 19 இருக்கும். 6 19 114 ஒன்றும் இல்லை. இப்போ 20ன்னு வச்சுக்குவோம். 20ன்னு எடுத்துட்டா 6 20 120 அதில் ஒரு 6 மட்டும் கழிச்சா போதும். 114 முடிஞ்சு போச்சு. இப்போ 60 அதாவது 20 × 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 120 ரூபா வரும். ஆனால் நமக்கு 19 × 6 தான் தேவை. 19க்கு 20க்கும் 19க்கும் ரூபா தான் டிஃப்ரென்ஸு. அப்போ 6 ரூபானா 6 ரூபாயை மைனஸ் பண்ணணும். 114 114ல் 6 டைம் வரும். 60ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 21ஓட 60 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலாம்னா 20 × 60 20 × 60 120 அதாவது 1200 வரும். இது கூட ஒரே ஒரு 60 ஆட் பண்ணால் போதும். 1260 முடிஞ்சு போச்சா? ஆன்சரு 1260. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாம்.
நெக்ஸ்ட் 9th சம். ஒரு மிதிவண்டியை ஒரு மிதிவண்டியை 2850க்கு விற்பனை செய்வதன் மூலம் கடைக்காரர் 14% லாபம் அடைகிறார். லாபம் 8% ஆக குறைந்தால் மிதிவண்டியின் விற்ற விலை. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிதிவண்டியை 2850 ரூபாய்க்கு விற்கிறதுனால கடைக்காரர் வந்து 14% லாபம் அடைகிறார். அப்போ ஒரு பொருள் 100 ரூபானா 14% லாபம் என்ன, 114 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ 114% அப்படின்றது தான் 2850 2850 114%. ஆனால் என்ன கேட்குறான்னா, லாபம் 8% குறையுது. அப்போ 100 ரூபா 114 விற்றதை நம்ம 108 ரூபாய்க்கு விற்றாலே போதும். லாபம் 8% குறைந்தால் மிதிவண்டியோட விற்ற இல்லை. அப்போ 108% நமக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? இதை முதல்ல 2 டேபிள் அடிப்போமா? I2 10 மிச்சம் 1 7 2 14. இங்கே I2 10 4 2 8 54 57ன்னு இருக்கு. 57 நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3 டேபிள் அடிக்கலாமா? 1 3 3 மிச்சம் 2 9 3 27. இங்கே 3 அடிச்சோம் அப்படின்னா 9 3 27 மிச்சம் 1 I3 15 950ன்னு வரும். 19 950 அடிக்க முடியுமா? 5 டைம் வரும்ல. 19 1 19 தான் 5 19 95. கரெக்டா? ஏன்னா 20ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 20 100. அப்போ 100ல் 5 போயிடுச்சுன்னா 95. 19 டைம் வந்துடும். சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு? 54 × 50ன்னு இருக்கு. 54 × 50. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முதல்ல 54 × 5 பண்ணாலே போதும். I5 25 I4 20. அப்போ 70ன்னு வரும். 270ன்னு வரும். 270 ஒரு 0 முடிஞ்சு போச்சு. இதுக்கான ஆன்சர் 2700 அப்படின்றது இதோட ஆன்சராக இருக்கும். புரியுதா? அடுத்த போலாமா? நெக்ஸ்ட்டு 10th சம்மு. ஒருவர் ஒரு பொருளை 20% லாபத்திற்கு விற்க திட்டமிடுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை விற்க திட்டமிடுறாருன்னு வச்சுக்கோம். இப்போ 100 ரூபா அந்த பொருளோட ரேட்டு அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை எவ்வளோக்கு திட்டமிடுறாரு? 20% லாபத்துக்கு விற்க திட்டமிடுறாரு. அப்போ 120 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா? ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு விற்கிறாரு. எதிர்பார்த்த தொகை என்ன? 120. 120க்கு விற்காம அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 240 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 2 மடங்கு தானே விற்கிறாரு. எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமாக விற்கிறாரு. இப்போ 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை 240 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் எவ்வளோ? இதில்
140 ப்ராஃபிட்டு. அதானே? ரூ. 100 இருக்கக்கூடிய பொருளை ரூ. 240 விற்றா எவ்வளோ ப்ராஃபிட்டு? ரூ. 140 ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் என்ன நமக்கு? 100. இங்கே ஒரு 100 போடுவோம் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு. இந்த 100 கேன்சல் ஆகுது. ப்ராஃபிட் எவ்வளோ? 140% அப்படின்றது ப்ராஃபிட்டாக இருக்கும். புரியுதா? தானே கேட்குறாங்க. லாப சதவீதம் 140%. புரியுதா? அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மு 11th சம். ஒருவர் ஒரு பொருளை 6% லாபத்திற்கு 6% விற்க முடிவு செய்து 4% லாபத்தில் விற்கிறார். அதாவது 6% லாபத்தை விற்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் 4% லாபத்துக்கு வித்துட்டார். இதனால் பொருளோட விலையில் 3 ரூபாய் குறைகிறது. இது வந்து குறைகிறது எனில் பொருளின் அடக்க விலை. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொருளை வந்து 6% லாபத்தில் விற்க பிளான் பண்ணி அதை எவ்வளோ விற்கிறாரு? 4% லாபத்தில் விற்கிறாரு. இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2%. சரிங்களா? இந்த மாதிரி 4% விற்றதுனால பொருளோட விலையில் 3 ரூபாய் குறையுது. சரிங்களா? அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொருளோட அடக்க விலை என்ன? எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. சரிங்களா? இதில் நமக்கு என்ன தெரியும்னா 2%ஓட வேல்யூ அப்படின்றது 3 ரூபான்னு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சேன்? 6% விற்க பிளான் பண்ணுறாரு, 4%ல் விற்றுருக்காரு. அப்போ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 2%. 2%னா 3 ரூபா நமக்கு கம்மியாக தானே கிடச்சிருக்கு அந்த பொருளோட விற்ற விலை. எதனால கம்மியாக கிடச்சிருக்கு? 6க்கு பிளான் பண்ணி 4க்கு விற்றதுனால தான் நமக்கு இந்த 3 ரூபா கம்மியாக கிடச்சிருக்கு. அப்போ அந்த 2%ஓட வேல்யூ தானே 3 ரூபா, இழந்தது தானே நம்ம. அப்போ 3 ரூபா 2% அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4% சாரி 2% 3 ரூபானா 10% எவ்வளோ? 2லேருந்து 10 எப்படி வரும்? I2 10, அப்போ I3 15. சரிங்களா? அப்போ 100% எவ்வளோ? பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான், 150 ரூபா. புரியுதா? இப்போ ஆன்சர் என்ன? அடக்க விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன? 150 ரூபா. முடிஞ்சு போச்சு. புரியுதா புரியலையா? அடுத்த சம் போலாமா? அடுத்த 12th சம்மு. அருண் 10 பழங்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 9 பழங்களை 50 ரூபாய்க்கு விற்றால் லாப சதவீதம். சரியா? ஒன்றும் இல்லை, 10 பழங்களை வாங்குறாங்க, 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 9 பழங்களையே 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு? வித்துட்டாரு. அப்படின்னா ப்ராஃபிட் தானே, ஒரு பழம் ப்ராஃபிட் தானே. ரைட்டா? என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதான் கேட்குறாங்க. அதாவது லாப சதவீதம். ஃபார்முலா என்ன? லாபம் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா கீழே என்ன இருக்கோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 9
லாபம் லாபம் எவ்வளோ எத்தனை பழம் நமக்கு லாபம்? ஒரு பழம் தானே லாபம். 10 பழத்த ரூ. 50 வாங்குறோம். நான் 9 பழத்தையும் நம்ம ரூ. 50 வித்துட்டோம். லாபம் என்ன? ஒரே ஒரு பழம். இப்போ 1 இன்ட்டு 100 அடிச்சீங்கன்னா 9 மிச்சம் 1 திரும்ப 9 11 1/9% ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 11 1/9%. இல்லைனா இந்த சம் கொடுத்தாங்கன்னா கீழே என்ன இருக்கோ இதுதான் இது காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸு கீழே 9 சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் 9. லாபம் என்ன? 9 பழத்தை 50 வாங்கி 10 பழத்தை 50 வாங்கி 9 பழத்தை 50 வித்துட்டோம். லாபம் ஒரே ஒரு பழம் தானே நமக்கு லாபம். ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு சம் தரேன். 13th சம்மு. ஒருவர் 6 பென்சில்களை 4 ரூபாய்க்கு வாங்கி 6 பென்சில்களை 4 ரூபாய்க்கு வாங்கி 4 பென்சில்களை 6 ரூபாய்க்கு விற்றால் லாப சதவீதம் என்ன? சரியா? இப்போ 6 பென்சில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே இது 4 பென்சிலை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. எப்படி பார்த்தாலும் என்னது நமக்கு லாபம் தான் கிடைக்க போகுது. சரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா போன சம்மில் பார்த்துருப்பீங்க ஒரு சைடு ஈக்குவலாக இருந்துச்சு. இங்கே 2 சைடு ஈக்குவல் இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல ஈக்குவல் பண்ணுவோம். சரிங்களா? என்ன பண்ணலாம்? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுவோமா? 6 6 36. இங்கே 6 4 24. இங்கே 6 4 24 ஈக்குவல் ஆகிடும். இங்கே நன்னாங்க 16. சரியா? இப்போ என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜை பொறுத்தளவு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்கேன்? கீழே உள்ளதான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸு 16. எவ்வளோ ப்ராஃபிட்டு? 20 ப்ராஃபிட். அதான் 16 ரூபாய்க்கு வாங்கி 16 பென்சிலில் 36 பென்சிலில் 24 ரூபாய்க்கு வாங்கி 16 பென்சில் 24 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அப்போ 36ல் 16 போச்சுன்னா எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ராஃபிட் நமக்கு. இப்போ 20 டிவைட் பை 100ன்னு வரப்போகுது. இப்போ 4th டேபிளில் கேள்வி சொல்லலாம். 5 நாங்க 20 நன்னாங்கு 16 ஒரு 4 4 25 4 100 25 5 எவ்வளோ வரப்போகுது? 15 50 25 100 5 25 அப்போ 125. சரிங்களா? புரியுதா? 125% பர்சன்டேஜ் தானே, லாப பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. 125% அப்படின்னு ரைட்டு. புரியுதா புரியலையா? புரியுதா? 13th சம்மு முதல்ல ஈக்குவல் பண்ணிக்கணும். ஒரு சைடு ஈக்குவல் பண்ணிட்டு கீழே தான் காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே. 13வது சம். அடுத்து நெக்ஸ்ட்டு 14வது சம். அடுத்தது 12 பேனாக்களின் வாங்கிய விலை 8 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம். ரைட்டா? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். என்னது? சேம் கான்செப்ட். 12 பேனாக்களோட வாங்கிய விலை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 8 பேனாக்களோட விற்ற விலை சமம்னா என்ன? இதுவும் எக்ஸ் தானே, ரெண்டுமே எக்ஸ் தான். போன சம் மாதிரி மாடல் வந்துருச்சா? இல்லை ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? கீழே உள்ளதான் காஸ்ட் ப்ரைஸ் 8. 8ல் 12 போயிடுச்சுன்னா 4 தானே ப்ராஃபிட்டு. 100 எடுத்துக்கோமா? ஒரு நாள் 4 2 நாள் 8 2ஆல் 100 அடிச்சிங்கன்னா 50%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 50%. 50% அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? அடுத்தது 15வது சம்மு.
ஒரு பொருளை பாதி விலைக்கு விற்றால் 30% இழப்பு ஏற்படுகிறது. 30% இழப்பு ஏற்படுகிறது எனில் அதே பொருள் முழு விலைக்கு விற்கும்போது கிடைக்கும் லாப சதவீதம் தானே கேட்க போகிறாங்க. சரியா, பார்ப்போம். இப்போ ஒரு பொருளை பாதி விலைக்கு விற்கிறோம். இப்போ 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறோம் பாதி விலைக்கு. அதானே, பாதி விலைக்கு விற்றால் 30% இழப்பு ஏற்படுது. இப்போ இது 100% இருக்குன்னு வச்சுக்குவோம். இது 70% மாறுது. இந்த வேல்யூ அப்படிங்கிறது வேல்யூவாக தான் பேசுகிறேன். 100 ரூபா ப்ரைஸ் இருக்குது, அது பாதிக்கு விற்றோன்னா 50 ரூபாயா மாறுது. 50 ரூபான்றது என்ன சொல்கிறாங்க, 70%ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதே பொருளை முழு விலைக்கு விற்கும்போது கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, இப்போ 70 ரூபா அப்படின்னு எடுத்துக்குவோம். 70%க்கு நம்ம மாறுது ஒரு அமௌண்ட்டு. இது டபுள் ஆனால் என்ன, 140 தானே. இப்போ பாருங்க என்ன சொல்லலாம், இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 70 ரூபானே வச்சுக்கோம். 70 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 140 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். இதை பாதிக்கு விற்றுட்டோம் நமக்கு 100 ரூபா அப்படின்றது இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு பொருளோட ரேட்டு 100 ரூபா, ரைட்டுங்களா. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்றது. காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100 ரூபா தான் சொல்லியிருக்கேன். சரியா, இந்த பொருளை நம்ம 70 ரூபாய்க்கு தான் என்ன பண்ண போகிறோம்னா விற்க போகிறோம். 70 ரூபாய்க்கு தான் விற்க போகிறோம் செல்லிங் ப்ரைஸு. ஏன்னா 70 ரூபாய்க்கு விற்றா தான் நமக்கு 30% இழப்பு ஏற்படும். அதான் சொல்கிறாங்களா, 30% இழப்பு ஏற்படுகிறது. 70 ரூபாய்க்கு விற்றா 30% இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளை பாதி விலைக்கு தான் விற்கிறோம். விற்ற ப்ரைஸ் என்ன 70, இதை டபுள் பண்ண என்ன 140. இப்போ புரியுதா, 140ல் பாதி விலைக்கு விற்றுறோம் அப்படின்னா 30% இழப்பு ஏற்படும். அவங்க என்ன கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு, முழு விலைக்கு விற்கும்போது கிடைக்க லாபம். முழு விலை என்ன 140, இதுதானே முழு விலை. 140 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு, 40 ரூபா ப்ராஃபிட். அதாவது 40% லாபம் கிடைக்கும். 100 ரூபா தானே காஸ்ட் ப்ரைஸு, புரியுதா இல்லையா. முழு விலைக்கு விற்றோம் அப்படின்னா 140 ரூபாய்க்கு விற்றுருப்போம். அப்போ 40% அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். புரியலையா. சரிங்களா, ஓகே. இன்னும் ஒரு சம் பார்த்துருவோம். சரிங்களா, எத்தனா சம்மு, 15. 16ஆம் சம்மு, 16. இரு கைக்கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் தலா 594க்கு விற்பனை செய்வதன் 594 விற்பனை செய்கிறார். செய்வதன் விற்பனை செய்கிறார். அதாவது 2 வாட்ச் இருக்கு கையில், ஒவ்வொன்றையும் 594க்கு விற்கிறார். சரிங்களா, ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் அடைகிறார். சரியா, எனில் அவர் அடைந்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. 2 கைக்கடிகாரம் இருக்குது, ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 594க்கு விற்கிறாரு. சரிங்களா, அந்த மாதிரி விற்றதில்
10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பொருளை விற்கும்போது 110% அப்படின்றது 594. சரிங்களா? இன்னொரு இடத்துல 90%க்கு விற்கிறார். 594 அப்படின்றத விற்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 594 விற்கிறாரு, இங்கேயும் 594 விற்கிறாரு. 110% 594 அப்படின்னா 100% என்ன அப்படி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 90% 594 அப்படின்னா 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி இது ரெண்டும் செல்லிங் ப்ரைஸ் சேர்த்து கண்டுபிடிக்கிறது நமக்கு லேட் ஆகிடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100 இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏன்னா மொதல் பர்சன்டேஜ், பினா அடுத்த பர்சன்டேஜ் அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல 10% லாபம் அடைகிறாரா, அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததில் 10% நஷ்டம் அடைகிறாரா, அப்போ மைனஸ் 10ன்னு எடுக்கணும். லாபம்னா ப்ளஸ்ஸு, நஷ்டம்னா மைனஸு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை தானே பண்ணணும். 10 10 100, என்ன 100 மைனஸ் 100 டிவைடட் பை 100. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, இப்போ இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாமா? என்ன இருக்காத அர்த்தம், 1 இருக்காத அர்த்தம். 10ல் 10 வச்சுன்னா 0. ஆனால் இங்கே மைனஸ் 1 இருக்குல்ல, மைனஸ் 1 அப்படின்னா 1னா 1 தான், மைனஸ்னா நஷ்டம்னு அர்த்தம். எவ்வளோ நஷ்டம்? 1% நஷ்டம். புரியுதா? எவ்வளோ பர்சன்ட் நஷ்டம்? நஷ்ட சதவீதம் என்ன? 1% நஷ்டம். புரிஞ்சதா? இன்னும் ஒரே சம்மு, 17வது சம். ஒருவர் இரு பொருட்களை ஒவ்வொன்றையும் 375க்கு வாங்கி விற்கும்போது, இந்த லைன் தான் கவனிக்கணும். வாங்கி என்ன பண்ணுறாரு, விற்கும்போது 25% லாபமும் 25% நஷ்டமும் அடைகிறார் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இப்போ இந்த சம்மில் கவனிச்சிருப்பீங்க நல்லா. இந்த சம்மை பொறுத்தளவு 2 கைகாலைகள் ஒன்றையும் 594 விற்கிறாரு. 594 விற்கிறதுனால அவருக்கு நஷ்டம் ஒரு வாட்சில் ஏற்படுது. இன்னொரு வாட்சில் 594 விற்கிறதுனால லாபம் ஏற்படுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, 2 பொருளை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு? 375க்கு வாங்குறாரு. வாங்கி அதை விற்கிறப்ப ஒரு வாட்சில் 25% லாபமும் ஒரு வாட்சில் 25% நஷ்டமும் அடையிடுச்சுன்னா 0 தானே வரப்போகுது. லாபமும் கிடையாது. இப்போ 100 ரூபா பாவம் ஒரு பொருள். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, இன்னொரு பொருளையும் 100 ரூபாய்க்கு வாங்கி முடிச்சிடுறாரு. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 200 ரூபா. ரைட்டா? இந்த ஒரு பொருளை 25% லாபத்துக்கு விற்கிறாரு, அப்போ 125 ரூபாய் விற்றுருப்பாரு. இன்னொரு இடத்துல 25% நஷ்டத்துக்கு விற்கிறாரு, அப்போ இந்த இடத்துல 75 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 200. 2 ஈக்குவல் ஆகிடுச்சா? லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா? ரெண்டுமே இருக்காது. புரியுதா? என்ன சொல்லலாம் இங்கே? லாபம் அல்லது நஷ்டம் இல்லை. ஏன்னா வாங்கின காஸ்ட் ப்ரைஸுக்கு அப்படியே செல் பண்ணிட்டாரு. புரியுதா புரியலையா? இந்த சம்முக்கும் அந்த சம்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அவ்வளோதான்.